சென்னை விமான நிலையத்தின் நெருக்கடியை குறைக்கும் வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 34,000 கோடி ரூபாய் செலவில் பசுமை விமான நிலையத்தை அமைக்க மத்திய மாநில அரசுகள் திட்டமிட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த விமான நிலையத்தை வருகின்ற 2030ஆம் ஆண்டு இறுதிக்குள் செயல்பாட்டுக்கு கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதிய விமான போக்குவரத்து மையத்தை சென்னை மற்றும் முக்கிய தொழில்துறை பகுதிகளுடன் இணைக்க 2 முக்கியமான வழித்தடங்களை அமைப்பதற்கான ஆயத்த பணிகளை தமிழக அரசு தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் முதல் திட்டத்தில் தற்போதுள்ள ஒரு முக்கிய மாவட்ட சாலையான பல்லூர் சோகண்டி சாலையை 23.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு விரிவாக்கம் செய்யப்பட்டு 4 வழிச்சாலையாக மாற்றப்பட்டு சேவை சாலைகளும் அமைக்கப்பட உள்ளன. நில தேவைகளை குறைக்க மாற்றுப்பாதையில் மாற்றப்பட்ட பகுதியில் சில நெகிழ்வுத்தன்மையுடன் இருபுறமும் சர்வீஸ் சாலைகளுடன் 4 வழிச்சாலையாக அமைக்கப்பட உள்ளன. கூடுதலாக போக்குவரத்து அதிகரிப்பை சமாளிக்க மாநில நெடுஞ்சாலை 58 சத்தாரஸ் முதல் திருத்தணி வரை விரிவுபடுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. எக்ஸ்பிரஸ்வே இன்டர்சேஞ்ச் மற்றும் பல்லூர் சோகண்டி சாலைக்கு இடையிலான ஒரு பகுதியும் விரிவுபடுத்தப்பட உள்ளன. இதன் 2வது வழித்தடமாக உரக்கடம் செய்யாறு தொழில்துறை வழித்தடத்தில் இருந்து விமான நிலையத்திற்கு ஒரு புதிய பசுமையான இணைப்பாக அமைக்கப்பட உள்ளன. இது தெற்கு சென்னை மற்றும் ஜிஎஸ்டி சாலையில் இருந்து நேரடி அணுக்களை வழங்கும் நோக்கில் உள்ளது. 30.7 கிலோமீட்டர் வழி சிங்கப்பெருமாள் கோவிலில் இருந்து பரந்தூர் வரை HS58 சென்னை புரரிங் ரோடு மற்றும் மன்னிவாக்கம் OCIC பாதை வழியாக இணைக்கப்படும். முக்கிய சந்திப்புகளில் தரத்தால் பிரிக்கப்பட்ட நுழைவு மற்றும் வெளியேறும் சாய்வு பாதைகளுடன் 4 வழிச்சாலை பாதையுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. குறிப்பாக 3 இணைப்புகளை மாநில அரசு ஆய்வு செய்துள்ளதாகவும் அவற்றில் 2 திட்டங்கள் அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 3வது திட்டம் பெங்களூரு சென்னை விரைவு சாலையில் உள்ள பல்லூர் சோகண்டி சாலை சந்திப்பை தேசிய நெடுஞ்சாலை 48 உடன் இணைக்கும் திட்டம் கிடைப்பில் போடப்பட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்தும் விதிமுறைகள் தேசிய நெடுஞ்சாலை 48இல் நீரலூர் வரை 45 மீட்டர் அகலத்தில் பாதை உரிமையும், விமான நிலையம் நுழைவு வரை அந்த இடத்திற்கு அப்பால் 30 கிலோமீட்டர் அகலத்திற்கு பாதை உரிமையும் முன்மொழியப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டங்கள் மதிப்பீட்டிற்காக தலைமை செயலதிகாரியின் முன்பு வைக்கப்பட உள்ளன. 2 வழித்தடங்களுக்கான விரிவாக்க திட்ட அறிக்கைகள் உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்றும் தொழில்துறை திட்ட அறிக்கைகள் தயாரிப்பு மற்றும் நிலம் கையகப்படுத்துதலுக்கு நிதியளிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் பரிந்துரைத்துள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.